இப்ப நம்ம பிஃபோர் டி அந்த ஸ்டாப்பான பாசிவ் மிக வேகமா வாங்க முடியும் அப்படின்னு அந்த கணக்கை தொடக்கி வைத்து இந்த 1300 கான்செப்டை நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த 1300 நம்மளுடைய இந்த ப்ராஜெக்ட் காஸ்ட் எத்தனை வகையான இன்கம் தரப்போகுது அப்படின்னா 18 டைப் ஆஃப் இன்கம் இந்த 1300 மூலமா நம்ம பெற போறது அப்படின்றது இது ஒரு புதுமையான விஷயம். 18 வகை இன்கம், இது எப்படி சாத்தியம், இது எப்படி நம்ம இந்த இன்கம் பெற போகிறோம் அப்படின்றதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சோ ஒரு வகையான இன்கமையும் நான் டீட்டெயிலா உங்களுக்கு சொல்றேன். முதல் இன்கம் ஸ்பாட் கமிஷன் 100 rupees நமக்கு கிடைக்குது. அப்ப இந்த இடத்துல நம்ம பட்ஜெட்டை சொல்லணும். 1300 ரூபாய் பட்ஜெட், ஸ்பாட் 100 rupees, சிஸ்டம் டெவலப்மெண்ட்டுக்காக 120, பே அவுட் கமிட்டி 30 rupees, awards and rewards 20 rupees. So remaining amount 1030 rupees ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நம்ம யூஸ் பண்றோம். இந்த ஐடி ஜான்வரி அப்படின்ற டேபிள்ல ஒரு 25 லெவல் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஐடி இங்க பிளேஸ்மெண்ட் ஆகுது. சோ நம்மளுடைய முதல் இன்கம் ஸ்பாட் இன்கம் 100 rupees, இதை நம்மளே எடுத்துக்கிறோம். மீதி 1200 நம்ம இந்த பே அவுட் கமிட்டி மூலமா 10 பேர் இருக்காங்க. இந்த 10 பேர் மூலமா நம்ம பணம் பே பண்ணும்போது நமக்கு அந்த ஐடிக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தரக்கூடிய அந்த வேலெட்டை கொடுத்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறோம். அடுத்த வாரத்துல இருந்து கமிங் மண்டேல இருந்து வேலெட் என்பது இல்லாம வெறும் எல்லாமே பின் சிஸ்டமா மாறப்போகுது. நமக்கு இன்னும் ரிஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப ஃபாஸ்டாவும் ஈஸியா இருக்கிற மாதிரியும் வருது. சோ பாத்தீங்கன்னா இந்த பே அவுட் கமிட்டி அப்படின்னா இது என்ன சார் டிஃபரெண்டா இருக்கு? முதல்ல ஒரு நிறுவனம் இல்லாம ஃபர்ஸ்ட் ஐடி போட்ட ராமலிங்கம் சார்ல இருந்து, 4வது ஐடி போட்ட சங்கர்ல இருந்து, பாபு சார்ல இருந்து உங்களது வரை இந்த திட்டத்துல 23,000 பேர் இணைஞ்சிருக்காங்க. இந்த 23,000 பேர்ல இருக்கிற ஒரு முன்னணி லீடர்ஸ் ஒரு 10 பேரை கொண்டு லாகினும் நடத்த முடியும், பே அவுட்டும் கொடுக்க முடியும் அப்படின்னு இந்த சிஸ்டத்து மூலமா 2 வாரம் நம்ம நிரூபிச்சிருக்கோம். இது எல்லாராலும் முடியாத விஷயம். இது யாரால முடியும்னா இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை, இதுதான் நம்மளுடைய லைஃப் அப்படின்னு நினைக்கிறவங்களால மட்டும்தான் முடியும். இந்த பே அவுட் கமிட்டி 10 பேர் மூலமாக ஃபர்ஸ்ட் கட் ஆஃப்ல கிட்டத்தட்ட 39 பேருக்கு பே அவுட்டும், செகண்ட் கட் ஆஃப்ல கிட்டத்தட்ட 44 பேருக்கும் செவ்வாய் காலையில 5 மணிக்கே உங்க எல்லாருக்கும் பே அவுட் வந்தது. யாரெல்லாம் பே அவுட் வாங்கினீங்க? ஏன் சார் சைலண்டா இருக்கீங்க? ஒரு அற்புதமான விஷயம். இதெல்லாம் நடத்துறதுக்குலாம் தடுமாறுவாங்க சார், நடுங்குவாங்க. ஒரு சாதாரண மனிதர்களே ஒரு நம்பகத்தன்மை இருக்காது, அதுவும் பண விஷயம். ஆனா இந்த சிஸ்டம் இந்த 23,000 பேரும் ஒரு 14 பேரை நம்பி ஒரு பே அவுட் கமிட்டி வச்சு ஒரு கவர்மெண்ட் செய்யக்கூடிய விஷயம், ஒரு கம்பெனி செய்யக்கூடிய விஷயத்தை பண்றாங்க அப்படின்னும் போது இந்த சிஸ்டம் எப்படி ஒரு நம்பகத்தன்மையா, ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையா, ஒரு மிகப்பெரிய அஸ்திவாரமா இது எப்படி இயங்குதுன்றது நீங்க ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பார்க்கணும். இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னவங்க நிறைய பேர் நடத்தி காட்டிக்கிட்டு இருக்கோம். வெற்றிகரமான 3வது வாரம் நாளை கட் ஆஃப், செவ்வாய்க்கிழமை இந்த வாரம் கண்டிப்பா ஒரு 60 பேர் பே அவுட் வாங்குவாங்க. நான் எழுதி வச்சுங்க. 95 பேரு பாசிவ் போயிருக்கு. இன்னும் 2 மாதங்கள்ல 500 ஐடி தினமும் வருவதற்கு, பாசிவ்ல மட்டும் 500 ஐடி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம அடிக்கடி சூழ்நிலை பேசிட்டு இருந்த விஷயம், ஒரு நாளைக்கு 1000 ஐடி பாசிவ்ல வரணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்த விஷயம், இது நடக்கலன்னு சொல்லும் போதுதான் நம்ம அலோகேஷன் சிஸ்டம் கொண்டு வந்தோம். மறுபடியும் நடக்கலன்றதால்தான் இந்த அற்புதமான ஒரு 1300 ஆக்டிவ் மூலமா பாசிவ் கொண்டு வரலாம். யோசிக்க வைத்து முட்டாள் பாசிவ் 2 பேரே கொடுக்கல,
எப்படி பாசிவ் போகும் அப்படின்னு என்னோட மனசாட்சி என்னை கேட்டதன் விளைவாக கிடைக்குதான் இந்த 1300 ஆக்டிவ் இன்கம். இந்த ஆக்டிவ் மூலமா நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த பாசிவ் நிச்சயமா போகும். அதற்கு முதல் படி இன்று நமக்கு கிடைத்த முதல் வெற்றி. சோ இது தொடரும். இந்த 1300 ரூபால ஒரு பே அவுட் கமிட்டி மூலமாவே நம்மளால் இயக்க முடியும் என்பதையும் இந்த 2 வாரம் நிரூபித்திருக்கும். இன்றும் பல வாரங்கள், பல ஆயிரக்கணக்கான வாரங்கள், மேபி லட்சக்கணக்கான வாரங்கள் கூட இது தொடரும். இதே பே அவுட் கமிட்டி நபர்கள் வேணால் மாறலாம், ஆனால் இந்த சிஸ்டத்தின் அமைப்பு நிச்சயமாக மாறாது. இந்த பே அவுட் கமிட்டி மூலமாக தொடர்ந்து லாகினும் பே அவுட்டும் நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். சரி, பே அவுட் நீங்க போடுறீங்க, எவ்வளவு இன்கம் வந்து, எவ்வளவு இன்புட் வந்தது, எவ்வளவு அவுட்புட் வந்தது தெரியலையே. அதையும் உடைத்தோம். கடந்த புதன்கிழமை யாரெல்லாம் ஜூம் அட்டன் பண்ணீங்க? 170 பேர் ஜூம் அட்டன் பண்ணீங்க. குட், மேக்சிமம் வந்திருக்கீங்க. இந்த 170 பேருக்கும் பேலன்ஸ் ஷீட்டை நான் ஓபன் பண்ணி காட்டினேன். ஃபர்ஸ்ட் வீக் இவ்வளவு வந்திருக்கு, இவ்வளவு பே அவுட் போட்டிருக்கோம், ஹேண்ட் இன் கேஷ் பே அவுட் கமிட்டில இவ்வளவு பணம் இருக்கு. செகண்ட் வீக் இவ்வளவு இன்புட் வந்திருக்கு, பே அவுட் இவ்வளவு வந்திருக்கு. இப்ப சிஸ்டத்துல எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு, இப்ப சிஸ்டத்துல இருக்கிற பணம் கிட்டத்தட்ட 2 லட்சத்தி எவ்வளவு இருக்கு? இப்ப சிஸ்டத்துல இப்ப கையில இருக்கிற கேஷ் எவ்வளவு? 2,32,000. அத திருமதி வித்யா பாபுட்ட ஒரு காப்பி, திருமதி உஷாராணி மேட்ட ஒரு காப்பி அவங்க ஃபைல் பண்ணிட்டு வராங்க. யார் எந்த நேரத்துல வேண்டுமானாலும் உங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். சந்தேகங்களை கேட்கிறது தகுதியுடைய நபர்கள் நீங்கள். எப்ப வேணாலும் கேட்கலாம், எப்ப வேணாலும் இந்த கமிட்டி உங்களுக்கு வரவு செலவை கொடுக்க தயாராக இருக்கிறது. சோ ஒரு அற்புதமான பே சிஸ்டத்தை, யாராலும் நடத்த முடியாத சிஸ்டத்தை உங்கள் பலத்தின் மூலமாக இந்த சிஸ்டம் செய்து கொண்டிருக்கிறது. அப்ப அதுக்காக ஒரு 30 ரூபாய் சின்ன ஹானோரரியம் அவர்களுக்கு. இந்த சிஸ்டம் டெவலப்மெண்ட் உங்களுக்கு தெரியும், டேட்டாபேஸ் அதிகமாக ஆகி கொண்டிருக்கிறது. சோ சர்வர் கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு ஓன் சர்வர் வேணும். அந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம ஒரு 120 ரூபாய் சிஸ்டத்துக்காக ஒதுக்குறோம். 1030 இங்க ஜனவரி டேபிள்ல. அது என்ன சார் ஜனவரி டேபிள்? சோ நம்மளுடைய சிஸ்டம் ஒரு 12 டேபிள் இன்கம் டிசைட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கு. இந்த 12 டேபிளுக்கும் பேர் வச்சா 12 பேரையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமான விஷயம். ஒரு 4 டேபிள் 3 டேபிள் டக்குன்னு ஸ்பான்டேனியஸா சொல்லலாம், இந்த டேபிள் நேம் அந்த டேபிள் நேம். 12ன்னு சொல்லும் போது அது நமக்கு எல்லாரும் நம்மளோடு உயிருடன் கலந்த அந்த 12 மாதங்களின் பெயர்களை வைத்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிதான் ஜனவரி மாத டேபிள், பிப்ரவரி மாத டேபிள் பேர் வைத்திருக்கிறோம். அவ்வளவுதான். அது என்ன அர்த்தம்னா, எனக்கு ஜனவரி டேபிள் இவ்வளவு இன்கம் வந்திருக்கு, பிப்ரவரி டேபிள் இவ்வளவு வந்திருக்கு, மார்ச்ல இவ்வளவு இன்கம் வந்திருக்கு என்பதை ஒரு சொல்லும் போது ஈஸியாக இருக்கும் என்பதனால் நமக்கு 12 வகையான இன்கம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். சோ இதுல 12 வகையான லெவல் இன்கம் பிளஸ் ஸ்பாட் கமிஷன் 13 வகையான இன்கம் நம்ம இருக்கு. இந்த 12 வகையான இன்கம் நமக்கு எப்படி வருதுன்னு பார்ப்போம். சோ ஜனவரி டேபிள்ல இப்ப நான் புதுசா ஜாயின் பண்றேன். இந்த சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஹோல் ப்ராஜெக்ட்லயும் நீங்க வெறும் 1300ல எவ்வளவு கோடி அச்சுதன் சார், எவ்வளவு கோடி? காலையில இருந்து அந்த ஃபிகரை சொல்லிக்கிட்டே இருக்காரு. சொல்லுங்க சார். தெரியாதனமா நைட் அவர் பக்கத்துல படுத்துட்டேன். இது ஒரு 50 தடவை சொல்லிட்டார். மண்ட காய் எனக்கு, அதனால இதை சொல்லி ஆகிறோம் நம்ம மீட்டிங்ல. இப்ப இது கணக்கு சார். கேஷ் 25 எனக்கு இது கணக்கு. பாசிபிலிட்டி பாருங்க, 88,76,120 ரூபாய், குறைஞ்சபட்சம் 1 கோடி என்பது 0.1%. எவ்வளவு? 0.1%. இதுதான் நம்ம சொல்லித்தரோம். இந்த 1300ல ஜான்வரில 25 லெவல் இருக்கு, பிப்ரவரில 15 லெவல் இருக்கு, மார்ச்ல 25 லெவல் இருக்கு, ஏப்ரல்ல 15 லெவல் இருக்கு, மேல 25 லெவல் இருக்கு. இப்படி 25 15 levels, 25 15
25, 15, மேஜர் 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 மேஜர். ஸோ இதெல்லாம் மைனர். ஒரு 4 25 லெவலும் 8 டேபிள் வந்து 15 லெவலும் நம்ம வச்சிருக்கோம். எதுக்காக வச்சோம்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாதான் ஒவ்வொரு டேபிளும் ஈஸியா மூவ் ஆகும். இருக்க பணத்தை அதிக. இன்னொரு விஷயம், இந்த டேபிள் இன்கம் நான் உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நீங்க தெளிவாகணும். அப்கிரேட் டாப் அப் இது ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நம்மளது அப்கிரேட் பிளான் கிடையாது. அப்கிரேட் என்பது உங்களுக்கு தெரியும், ஒரு பொசிஷன்ல ஜான்வரில இருந்து நம்ம பிப்ரவரிக்கு அப்கிரேட் ஆகுனா ஜனவரி கிடையாது. அதுதான் அப்கிரேட். எந்த இடத்துக்கு போறோமோ அந்த இடத்துலதான் அந்த இடத்துக்கு அந்த இடம் ப்ரொமோஷன் வந்து அப்கிரேட். ஆனா இந்த அப்கிரேட் என்பது எனக்கு என்னைக்குமே பிடிக்காத விஷயம். அது ஒரு ஏமாற்று வேலை. என்னை பொறுத்த வரைக்கும் இது அப்கிரேட் என்பது அல்ல. இங்க வர்ற வருமானத்துல ஒரு 80% உங்களுக்கு 20% ப்ரொமோஷனுக்கு எடுத்து இந்த டேபிளுடைய மதிப்பு 1030 ரூபாய் டேபிளுடைய மதிப்பில் இருந்து உங்களுடைய இந்த 25 லெவல் வருமானத்தில் இருந்து 80-20 பிரித்தம் செய்யப்பட்டு 80 உங்க இன்கம் வேலட்ல ஏறும், 20% உங்க ப்ரொமோஷன் வேலட்ல ஏறும். இந்த 20% இங்க 1000 ரூபாய் வர்ற வரைக்கும் ஜனவரியில பிரித்தம் செய்யப்பட்டு இந்த 1000 ரூபாய் பிப்ரவரி மாசத்துக்கான வருமானம் இந்த 20% பிடித்த பிறகு இங்க ஃபுல்லா 100% இன்கமும் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்னா ஜனவரி மாத டேபிளும் உங்களுக்கு வருமானம் வந்து ஆரம்பிக்குது, வந்துட்டு இருக்கு. பிப்ரவரியிலும் உங்களுக்கு வருமானம் வர ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். இது பேரு டாப் அப். இது பேரு டாப் அப். எப்படி நம்மளுடைய தேவைகள் மொபைல் அதிகமா இருக்கணும்னா தீர்ந்துட்டு நம்ம எப்படி டாப் அப் பண்றோமோ நம்மளுடைய தேவைகளை பொறுத்து, அந்த மாதிரி நம்மளுடைய ஒர்க்கிங் அளவை பொறுத்து, நீங்க காட்டுற இன்வால்மெண்ட்டை பொறுத்து, உங்களுடைய டெடிகேஷனை பொறுத்து, எந்த அளவுக்கு நீங்க இந்த சிஸ்டத்தை பிலீவ் பண்றீங்களோ அதை பொறுத்து உங்களுடைய ஒவ்வொரு டேபிளுடைய மூவ்மெண்ட்டும் இருக்கும், ஒவ்வொரு டேபிள்ல இன்கமும் இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல 12 டேபிள் இன்கமும் உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ல இத்தனை பேரும் பார்க்க தான் போறீங்க. அதை என்னைக்கு பார்க்க போறீங்கன்றது நீங்க முடிவு பண்ணணும். சோ ஒரு அற்புதமான பிளான் தான் இந்த 1300. சோ நான் என்னோட ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகுது. அதே மாதிரி நியூ கமர் அப்படின்னு நினைச்சீங்க, அதெல்லாம் இருக்கட்டும் சார். இது மட்டும். தேங்க்யூ சார். சோ இங்க நான் ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றேன். பண்ண பிறகு இந்த சிஸ்டம் எனக்கு என்ன சொல்றதுன்னா 2 நபர்களை கொடுங்க. என்னோட அப்ளைனர் எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம், 2 பேரை போடுவதன் மூலமாக ஜான்வரி மாசத்துல 25 லெவல்ல உங்களுக்கு அன்லிமிட்டட் இன்கம் இருக்கு. எப்படி சார் அன்லிமிட்டட் இன்கம்? 25 லெவல் சொல்லிட்டீங்க, அன்லிமிட்டட் இன்கம்னா எப்படி? பிகாஸ் இது சன்ஃபிளவர் கான்செப்ட். எவ்வளவு வேணாலும் நீங்க டைரக்ட் போடலாம், அதனால இது அன்லிமிட்டட் இன்கம். ஆனா இந்த அன்லிமிட்டட் இன்கம் நீங்க ஜனவரி மாசத்துல என்ஜாய் பண்ணோம்னா மினிமம் 2 நபர்களை நீங்க கொடுத்தாதான். ஒவ்வொருத்தரும் 2 பேர் கொடுக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா அந்த பாசிவ் என்பது மிக வேகமாக போக ஆரம்பிக்கும். எப்படி சார் இங்க 2 ஐடி கொடுத்தா அங்க பாசிவ் மூவ் ஆகுது அப்படின்னா, பாசிவ்ல 4 லெவல் நமக்கு அலோகேஷன் லைன் ஒண்ணு இருக்கும். இப்ப இமிடியேட்டா நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓ இந்த 2 ஐடி கொடுப்பதன் மூலமா எனக்கு ஜான்வரி டேபிள்ல ஒரு மிகப்பெரிய இன்கம் இருக்கு, அது இல்லாம நான் பாசிவ்க்கு போறேன் அப்படின்னு போது நான் இமிடியேட்டா என்ன பண்றேன்னா ஒரே ஒரு நபரை கொடுக்குறேன். இந்த ஒரு நபரை கொடுக்கும் போது இந்த டேபிளுடைய மொத்த மதிப்பான 1030 எனக்கே கிடைக்குது. 30 ரூபாய் என்னுடைய இன்கம்ல தங்கிடுது. இந்த 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டு என்னுடைய பேரை அலோகேஷன் லைன்ல இந்த சிஸ்டம் இன்னொரு 1000 ரூபாய் என்கிட்ட வாங்காம இந்த சிஸ்டமே நான் ஒரு நபரை போட்டவுடன் என்ன பாசிவ தூக்கி வைக்குது. பாசிவ தூக்கி வச்ச உடனே இந்த 1000 ரூபாய் எனக்கு 250 ரூபாய் ஃபர்ஸ்ட் லைனுக்கும், மீதி 750 ரூபாய் செகண்ட் லைன், இல்லைன்னா தேர்ட் லைன், இல்லைன்னா ஃபோர்த் லைன். அலோகேஷன் சிஸ்டம் படி யார் நிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த 750 ஆட்டோமேட்டிக்கா பாஸ் ஆகுது. அப்ப இங்கேயும் ஒரு ஐடி எனக்கு ஊர்ஜிதப்படுத்தப்படுகிறது, இங்கேயும் ஒரு ஐடி எனக்கு பிளேஸ்மெண்ட் ஆகுது. அப்ப வெறும் 1300ல எனக்கு ஒரு நபரை கொடுப்பதன் மூலமாக எத்தனை ஐடி கிடைக்குது? 2 ஐடி. ஒண்ணு ஆக்டிவ்ல, இன்னொன்னு பாசிவ்ல.
சோ ஏற்கனவே 2050 இருந்ததை இந்த சிஸ்டம் குறைத்து 1300 ரூபாய் கொடுங்க, ஒரே ஒரு நபரை கொடுங்க, உங்களை பேசிவ்ல நீங்க போய் உட்காந்துருவீங்க. அப்படி உட்கார்ந்தது மூலமா இங்க 95 பேருக்கு இந்த பேசிவ் இன்கம் மூவ் ஆயிருக்கு. இன்று நாளை இது பல மடங்காக இது மல்டிபிள் ஆகும். சரிங்க சார், ஃபர்ஸ்ட் எனக்கு சிஸ்டம் 1000 ரூபாய் கொடுத்துரு, ஒரே ஐடியில எனக்கு 1000 ரூபாய் கொடுத்துச்சு. அடுத்த ஐடி எனக்கு எவ்வளவு சார் கொடுக்கும்? அடுத்த ஐடி கொடுக்கும்போது நமக்கு 500 ரூபாய் இந்த சிஸ்டம் தருது. அப்ப ஃபர்ஸ்ட் லெவல்ல எந்த ஐடி உண்டாலும் நமக்கு எவ்வளவு இன்கம்? 500 ரூபாய். 500 ரூபாய் 80% எவ்வளவு? 400. நம்ம ஏற்கனவே எவ்வளவு வாங்கியிருக்கோம் ஸ்பாட் கமிஷன்? 200 ரூபாய் இல்லையா? இந்த ஒரு ஐடிக்கு 100, இந்த ஐடிக்கு ஒரு 100. அப்புறம் பேசிவ் போகும்போது நமக்கு எவ்வளவு சிஸ்டம் கொடுத்திருக்கு? பேசிவ் போகும்போது 1000 ரூபாய் 1030 நமக்கே கிடைச்சிச்சு. 1000 ரூபாய் எடுத்துட்டு பேசிவ்ல நீங்க எவ்வளவு இருக்கு? 30 ரூபாய். சோ 2 ஐடி கொடுப்பதன் மூலமாக எக்ஸ்ட்ராவா பேசிவ்ல ஒரு ஐடியும் 630 ரூபாய் இன்கமும் நமக்கு கிடைக்குது. இதுதான் நம்மளுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த ஜனவரி டேபிள்ல. அப்ப 20% நமக்கு இந்த 100 ரூபாய் 20%ல நம்மளுடைய வேலட்ல இருக்கும். அப்ப பிப்ரவரியில சங்கர் என்ற பேரு, இது மிரர் கான்செப்ட். இங்க சங்கர்னு பேர் ரீச் ஆயிடுச்சுன்னா பிப்ரவரியும் சங்கர் ரீச் ஆயிடும், மார்ச்லயும் சங்கர் ரீச் ஆயிடும், ஏப்ரல் மே எல்லா மந்த்லயுமே சங்கர் ரிஜிஸ்டர் ஆயிடும். இங்க பிடிக்கிற பணம் இந்த இடத்துல 100 யூனிட் அங்க பிப்ரவரியில டிஸ்பிளே காட்டப்படும். அதாவது ஜனவரி டேபிள்ல 100 யூனிட் 20% அப்படின்னு காட்டப்படும். இது என்னன்னா பிப்ரவரிக்கு நம்ம ப்ரொமோஷன் இருக்கு. இன்னும் எவ்வளவு சார் வேணும் பிப்ரவரி போறதுக்கு? நமக்கு 900. ஏன்னா பிப்ரவரி டேபிள் வேலையால 1000 ரூபாய். சார் இது நீங்க நம்ம ஒருத்தரே டைரக்டா எடுத்தாதான் பிப்ரவரி போக முடியுமா? கிடையாது. நம்மளுடைய டீம் ஒர்க் இது. நம்மளுடைய லெவல்ல எவ்வளவு பேர் இறங்குறாங்களோ ஒவ்வொரு இன்கம்லயும் 80-20 பிடிச்சி இந்த 1000 ரூபாய் வந்தவொடனே நம்ம பிப்ரவரி மாசம் டேபிளுக்கு மூவ் ஆயிரும். சார் பிப்ரவரி டேபிள் நீங்க மூவ் ஆயிட்டீங்க, என் கீழே வந்த ஒரு 10 பேரும் பிப்ரவரியில மூவ் ஆயிட்டாங்க. பிப்ரவரியில உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபாய் பே அவுட் காட்டுது. அதை எடுக்க முடியுமா முடியாதா? முடியாது. எடுக்க முடியுன்ற கை தூக்குங்க, முடியாதுன்ற கை தூக்குங்க. இப்ப கை தூக்குறது சரி. எடுக்க முடியுன்ற கை தூக்குங்க. குட். எப்படி எடுக்க முடியும்? முடியாது. ஏன்னா சிஸ்டர் என்ன சொல்லுவேன்னா, நீங்க 2 ஐடி கொடுத்தீங்கன்னா ஜனவரி மாத டேபிள் முழுவதும் உங்களுக்கு எந்த தடையும் இல்லை, பாசிவ்ல எந்த தடையும் இல்லை. நீங்க கடைசி வரைக்கும் இந்த சிஸ்டத்துல லைஃப் லாங் டிராவல் பண்ணலாம். உங்களுக்கு இன்கம் ஜனவரி டேபிள் இருந்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஆனா அதுக்கு அடுத்த 11 டேபிள்லையும் நீங்க இன்கம் வாங்கணும்னா இன்னும் 2 ஐடி கொடுங்க, இன்னும் 2 ஐடி கொடுங்க. அப்ப மொத்தம் 4 ஐடி இருந்தா இந்த 12 டேபிளுமே மூவ் ஆகலாம். சார் என்னால 2 பேருக்கு மேல கொடுக்க முடியல, கவலையே பட வேணாம். ஜான்வரில 65 கோடி பாசிபிலிட்டி இருக்கு, அதுல 37 கோடி பாசிபிலிட்டி இருக்கு. அதுல ஏன் 37 கோடினா ஃபர்ஸ்ட் ஐடி 1000 ரூபாயே இவர் வாங்குறதுனால இவருக்கு மேல இருக்கவங்க யாருக்கும் அப்ளைனர் யாருக்கும் 0 தான் வரும், இன்கம் வராது. அதனால நம்மளுடைய கணக்குல பாதி 37 கோடி. அதுல பாசிபிலிட்டிஸ் ஜான்வரி டேபிள்ல மட்டுமே 1 கோடி சம்பாதிக்க இந்த வாய்ப்பு இருக்கு நண்பர்களே. ஜான்வரி மாசமே வெறும் 2 பேர் வைத்து 1 கோடி இல்ல 50 லட்சம் 20 லட்சம் சம்பாதிக்க மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. ஆனா நான் இந்த சிஸ்டத்தை எல்லா டேபிளுமே டிராவல் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா 4 நபர்கள் நீங்க ரெஃபர் பண்றது மூலியமா 12 டேபிளையும் நீங்க உங்களுடைய வருமானத்தை வைத்து மூவ் ஆவறீங்க. இந்த சிஸ்டம் 12 டேபிள்ல போறதுக்காக 48 பேர் கேக்குதா? வெறும் 4 பேர். 4 பேருக்கு நல்லது செஞ்சா எதுவுமே தப்பு இல்லை. நாயர்ல கமசார் வாசனம். சோ அதே 4 பேர் தான் இங்க நம்மை மிகப்பெரிய ஒரு லட்சியங்களோடு லட்சாதிபதி ஆக்குவதற்கு இந்த 4 பேர் போதும். இதை மட்டும் நம்ம இன்னைக்கு வந்த 150 நபர்களும் அடுத்த வாரமே 4 நபர்களை போட்டு உங்களுடைய இன்கம் 1630 ரூபாய். இந்த 150 பேருமே 1630 ரூபாய் வர செவ்வாய்க்கிழமை உங்களுடைய பேர் லிஸ்ட்ல இவங்க எல்லாரோட பேரும் இருக்கணும். இருக்குமா இருக்காதா? இத தொடர்ந்து நிச்சயமா இதான் எல்லாரும் டூப்ளிகேட் பண்ணுவாங்க. டூப்ளிகேட் பண்ண
நம்மளுடைய வருமானம் வாரம் 10,000, அடுத்து 20,000, 30,000, 40,000 சென்று கொண்டே இருக்கும். ஏன்னா இது ஆக்டிவ் பிளானை பத்தி உங்களுக்கு தெரியும், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கு. எந்த ஒரு பிளானுமே ஆக்டிவ் பிளானை மூடவே முடியாது. சிஸ்டம் எப்ப வேணாலும் இயங்கிக்கிட்டே இருக்கும். நீங்க துபாய் கூட போயிட்டு வரலாம் 3 வருஷம் கழிச்சு. துபாய் போயிட்டு வந்தா கூட உங்க டீம் அப்படியே இருக்கும், உங்க வேலெட்ல உங்களுக்கு பணம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றேன்னா, ஒரு ஐடி நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், நான் பேசிக்கு போயிட்டேன் ஜான்வரியில. செகண்ட் ஐடி என்னால கொடுக்க முடியல, நான் துபாய்க்கு போயிட்டேன். இந்த நபர் இது வந்து பாக்கியராஜ். பாக்கியராஜை பத்தி உங்களுக்கு தெரியும். பாக்கியராஜ் பேர் வச்சிருந்தாலே அது என்னது, பி ஃபார் பவர். இங்க 2000 பேர் பாக்கியராஜ் சார் மூலியமா வந்துட்டாங்க. ஒரே ட்ரீல எனக்கு 25 லெவல்ல 2000 பேர் வந்துட்டாங்க. இந்த 2000 பேர் மூலியமா எனக்கு இன்கம் கிட்டத்தட்ட ஒரு 45,000 இல்ல 50,000 இருக்கு. அப்படின்னா ஒரு வருடம் கழித்து நான் வந்தாலும் நல்லதே நடக்கும் டாட்-இன்ல என் ஐடியா ஓபன் பண்ணி பார்த்தா அந்த 50,000 வேலட்டும் அப்படியே இருக்கும். ஏன் நம்ம சிஸ்டமே நல்லதாக தான் நடக்கும். அப்ப இந்த 50,000 ரூபாய் அன்னைக்கே நான் இன்னொரு ஐடியா கொடுத்து இந்த 50,000 வித்ட்ரா போடுறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பை எந்த சிஸ்டமா தருமா? 2 பேரை கொடுக்கணும், 15 நாள் டைம், 20 நாள் டைம், நம்ம ஐடியா வேனிஷ் ஆயிடும் இல்லையா? இந்த சிஸ்டத்துல எல்லாமே பிளெக்சிபிள். உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 4 பேர் கேட்குது. ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட இன்கம்காக 2 பேர் கேட்குது. ஜனவரி மாசம் மட்டும் நீங்க 2 பேர் போட்டா இன்கம். நீங்க நிறைய இன்கம் வாங்கினா 4 பேர் கொடுங்க. யாரையும் ஃபோர்ஸ் பண்ணல இந்த சிஸ்டம். 4 பேர் கொடுத்துதான் சொல்ல. ஒரு சில பேர் தவறா நினைச்சிட்டு இருக்காங்க, ஐயோ இவங்க 4 பேர் கொடுக்க சொல்றாங்க. இல்ல, 2 பேர் தான். உங்களுக்கு இன்னும் அதிகப்படியான வருமானம் எல்லா டேபிளையும் நீங்க என்ஜாய் பண்ணா 4 பேரை கொடுங்க. இன்னும் நிறைய சம்பாதிக்கணும். எனக்கு 30 பேர் தெரியும், 20 பேர் தெரியும்னா நீங்க டைரக்ட் எவ்வளவு பேர் வேணா கொடுக்கலாம். நீங்க நிறைய பேரை கொடுக்கும்போது என்ன நடக்கும்னா இந்த போர்டு மூவ்மெண்ட் வேகமாக நடக்கும். ஒரு 10 டைரக்ட் கொடுத்தாலே நம்ம 2வது போர்டு போயிடும். 2வது போர்டுல நடக்குது என்ன பாருங்களேன். ஒரு அழகான ஒரு ஃபார்முலா உங்களுக்கு சொல்லித்தர. எல்லாமே ஆயிடுச்சுங்க சார். இப்பதான் நம்ம வந்து முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். சோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒரு ரீகால் பண்ணிக்கலாமா? லைட்டா தூக்கம் வர மாதிரி இருக்கு இல்லையா? லைட்டா ரீகால் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ப்ராஜெக்ட் காஸ்ட் எவ்வளவு? 300. ஸ்பாட் கமிஷன் எவ்வளவு? ஓகே. ஜனவரி டேபிளுக்கு எவ்வளவு அமௌண்ட் வருது? 1030. 1030 நம்ம ஐடி ரீச் ஆகுது. ஓகே. இந்த சிஸ்டம் எத்தனை பேரை போடணும்னு சொல்லுது? 2 பேர். எதுக்காக? ஜனவரி டேபிள் இன்கம் ஆகிறதுக்காக. ஒரு ஐடி போட்டா என்ன நடக்கும்? நம்ம ஐடி பாசிவ்க்கு போகுது. பாசிவ்ல போய் நம்ம என்ன பண்றோம்? 250 750 டொனேஷன் தரோம். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் லெவல்ல வெயிட் பண்றவங்க 250 வாங்குவாங்க. சரி, நம்ம ஐடி பாசிவ்ல போய் அலோகேஷன் லைன்ல நிக்குது. இந்த 1000 ரூபாய் ஃபர்ஸ்ட் லைன்ல வெயிட் பண்றவங்க 250 ரூபாயும், செகண்ட் தேர்ட் ஃபோர்த்ல வெயிட் பண்றவங்களுக்கு 750 ரூபாயும் தரும். நானும் இங்க ஃபர்ஸ்ட் லைன்ல வெயிட் பண்ற லிஸ்டோட சேர்ந்துருவேன். 1000 ரூபாய் கொடுத்து நான் எங்க போய் நிப்பேன்? ஃபர்ஸ்ட் லெவல் சீனியர்ல போய் நிப்பேன். இதுதான் நடக்குது. ஓகே, குட். 2வது ஐடி கொடுக்கறது மூலமா என்ன நடக்கும்? நம்முடைய ஜனவரி டேபிளினுடைய முழு இன்கம்க்கும் எலிஜிபிள் ஆயிடுறோம். எலிஜிபிள் ஆகி நமக்கு என்னது இன்கம் ஒவ்வொரு டியூஸ்டேவும் நமக்கு என்ன கிடைக்குது? யார் மூலமா கிடைக்குது? பேஅவுட் கமிட்டி மூலமா கிடைக்குது. இப்ப பிப்ரவரி மாசம் டேபிளுக்கு போறதுக்கு நமக்கு சிஸ்டம் 20% எவ்வளவு ரூபாய் பிடிக்குது? ஜனவரி இன்கம்ல 1000 ரூபீஸ் பிடிக்குது. இந்த 1000 ரூபீஸ் பிப்ரவரி வந்த உடனே 15 லெவல், ஃபர்ஸ்ட் லெவல் வந்து 500. சோ இந்த மாதிரி ஒரு 15 லெவல் இருக்கு. இப்ப நான் ஒரு 10 டைரக்ட் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து நேரம் நான் பிப்ரவரி டேபிள்ல வந்துடுறேன். பிப்ரவரி டேபிள்ல வந்துட்ட பிறகு என்னுடைய லீடர்ஸ் இருக்காங்க, ராமலிங்க சார் மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்களும் பிப்ரவரியில என் கீழே வந்துருவாங்க. இப்படி வரும்போது நான் எப்படி டூப்ளிகேட் பண்ணணும் அதே மாதிரி எல்லாரும் டூப்ளிகேட் பண்ணுவாங்க. சோ இந்த பிப்ரவரியில லெவல் இன்கம் ரைஸ் ஆகும். ஒரு ஸ்டேஜ்ல எனக்கு பாத்தீங்கன்னா 10 லெவல் 15 லெவல் போயிட்டே இருக்கும். ஜனவரியில 15 லெவல் இன்கம் எனக்கு ஒரு 30,000 ரூபாய் வாரம் அப்படி வந்துட்டு இருக்கு. ஏன்னா ஒன்ஸ் 30,000 40,000 வந்துட்டாலே ஒரு 30,000 பேரு வருமானம் எனக்கு தருவதற்கு உழைத்தவர்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5,000 பேர் இருப்பாங்க. அந்த 5,000 பேர் ஒரு ஐடி ஏற்றினாலே எனக்கு இதே 30,000 வாரம் ஜனவரி டேபிள்ல வந்துட்டு இருக்கும். இந்த லெவல் கான்செப்ட் மேஜிக்கே இதுதான். ஆரம்பத்துல கஷ்டமா இருக்குமே தெரியும். ஒரு டேட்டா பேஸ் நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா
நம்மளை விட அதிர்ஷ்டசாலி வேற யாருமே இல்லை. வாரம் அற்புதமான இன்கம் வந்து நமக்கு தரக்கூடிய இந்த லெவல் இன்கம். ஏமாற்றாம நேர்மறையாக நம்மளை சம்பாதிக்க வைக்கக்கூடியது இந்த லெவல். சோ அற்புதமான. இப்ப பிப்ரவரியில எனக்கு மார்ச் மாசம் 2100 ரூபாய் வேல்யூ. மார்ச் மாசம் எவ்வளவு? 2100 ரூபாய். அப்ப எனக்கு பிப்ரவரியில 2100 ரூபாய் 20% பிடிக்கணும். அப்ப நான் ஒவ்வொரு இன்கமும் எனக்கு இங்க 80-20 புரியும் போது எப்ப 2100 வருதோ அப்ப என்னோட ஐடி வந்து மார்ச் மாசத்துல கிரீன் ஆயிடும். இந்த மார்ச் மாசம் வர்ற வரைக்கும் கண்ணும் கருத்துமா நம்மளை நம்பி வந்தவங்கள அழகா சொல்லி கொடுத்து நீங்க டூப்ளிகேட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க மார்ச் மாச டேபிள் என்டர் ஆயிட்டீங்கன்னா, நம்மளை நம்பி வந்தவங்களே மார்ச் மாச டேபிள் என்டர் ஆகிற வரைக்கும் நம்ம உழைச்சோம்னா, அதுக்கப்புறம் 9 மாசம் நம்ம எந்த வேலையும் பார்க்க வேணாம் சார். அழகா டிசம்பர் வரைக்கும் நம்மள டிராவல் பண்ணி கூட்டு போவோம். என்ன அதுல என்ன ஒரு ஃபார்முலா பாருங்க. ஏன் உங்களுக்கு நான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வச்சேன்னு பாருங்க. இது அப்பு, அதாவது 1000 இருந்து 2100 வருது அப்பு. ஜான்வரில இருந்து பிப்ரவரி வரும். பிப்ரவரி அதிகமா வர 2100 வரைக்கும் கொஞ்சம் கடினமா இருக்கும். ஒரு டேபிள் வந்து 15 நாள் மூவ் ஆச்சுன்னா மார்ச் மாசம் போறதுக்கு ஒரு மாசம் ஆகும்னு வைங்களேன். இந்த மார்ச் மாசம் போன உடனே என்ன நடக்குதுன்னா, ஏப்ரலுடைய டேபிள் வேல்யூ 1000 ரூபாய் தான். அப்ப இங்க வெறும் 5 நபர்கள் வந்துட்டாலே என்ன ஆகும்? மூவாயிடும். மார்ச்ல போற வரைக்கும் கஷ்டம், மார்ச்ல ஏப்ரல் போறது ஈஸி. சோ அதுக்கப்புறம் அந்த டேபிளோட சுழற்சி பாத்தீங்கன்னா அவ்வளவு பிரமாதமா இருக்கும். சோ இந்த மாதிரி ஒரு அற்புதமான இன்கம். ஒவ்வொரு டேபிளையும் 80-20% நமக்கு வருமானம் 80யும் 20 வந்து அடுத்த டேபிளுக்கு ப்ரொமோஷனும் நமக்கு இந்த சிஸ்டம் கொடுக்குது. ஸோ பிப்ரவரி மார்ச், மார்ச்ல இருந்து ஏப்ரல், ஏப்ரல் இருந்து பாத்தீங்கன்னா 4200. ஏன்னா இந்த 2100ல ஃபர்ஸ்ட் லெவல் இன்கம் எவ்வளவு? ஃபர்ஸ்ட் லெவல் இன்கம் எவ்வளவு? 1000 ரூபாய் சார். அப்ப நம்மளுடைய 20% எவ்வளவு? 200 ரூபாய். அப்ப 5 பேர் வந்தா எவ்வளவு? அது 1000. ஏப்ரல் போயிடுறோமா? அதை விட பியூட்டி, இந்த மேல ஃபர்ஸ்ட் லெவல் நமக்கு எவ்வளவு? 2000 ரூபாய். ஜூன் வந்து வேல்யூ எவ்வளவு? 1000 ரூபாய். ஒரு அப் ஒரு டவுன் வச்சிருப்பேன். 2000. 2000ல 20% எவ்வளவு? 400. வெறும் இங்க 3 பேர் வந்தாலே நம்ம என்ன போயிடுறோம்? ஜூலைக்கு போயிடும். அதுக்கப்புறம் 8400. 8400ல ஃபர்ஸ்ட் டேபிள் எவ்வளவு? 4000 ரூபாய். ஒரு நபரும் இன்னொரு நபர் உள்ள நுழையும் போதே நம்ம அடுத்த டேபிளுக்கு போயிடும். ஸோ ஒரு அற்புதமான இன்கம். வெறும் டைரக்டை மட்டும் நான் சொல்றேன், டைரக்ட் வச்சு மட்டும் ஒரு டேபிள் மூவ்மெண்ட் சொல்றேன். டீமை செட் பண்ணி பாருங்களேன், வேற லெவல். இப்ப அடுத்தடுத்து நம்ம ஒவ்வொரு மாசமும் இந்த மாதிரி மந்த் எண்டு, எப்படி காங்கிரஸ் கட்சி 1885ல தோன்றும் போது டிசம்பர் எண்ட்ல தான் அவங்க மாநாடு நடத்துவாங்க, காங்கிரஸ் மாநாடு. அது இன்னை வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. ராகுல் காந்தி தயாரா இருக்கும்போது சரி, இப்போதும் சரி நடந்துட்டு இருக்கு. இவங்க 1885 காங்கிரஸ் தோன்றியதுல இருந்து எப்பவுமே பாருங்க, அவங்க வருடத்தின் கடைசியில தான் அவங்க மாநாடு நடத்துவாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம எவ்ரி மந்த் எண்டு நம்மளோட செமினார் நடத்தும் போது இங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து, நீ எந்த டேபிள் இருக்க, நான் எந்த டேபிள் இருக்கு அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணும்போது செல்ஃப் மோட்டிவேஷன் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான 12 இன்கம் தான் இந்த ஜான்வரி டு டிசம்பர் 12 டேபிள் இன்கம். இது இல்லாம ஸ்பாட் கமிஷன் 1, பாசிவ் எத்தனை இன்கம்? 4 இன்கம். அது இல்லாம பாசிவ்ல என்ன இன்கம்? ஸ்பான்சர் இன்கம். அது இல்லாம என்ன இன்கம்? ரீபத் இன்கம். இதெல்லாம் கொஞ்சம் மறந்துருப்பீங்க. இப்ப ஆரம்பிச்சிட்டோம். திரும்பி ஜூம்ல 8 ரீபத்து, 8 64, 64 × 8 512 எல்லாருமே சொல்ல ஆரம்பிப்போம். அதை நோக்கி தான் நம்மளுடைய பயணம், நெடும் பயணம், ஆனால் இடைவிடாத செல்லும் பயணம். நிச்சயமா நம்மள அந்த இடத்துக்கு கொண்டு போவோம். இதை எல்லாருமே இனிமேல் சொல்ல ஆரம்பிப்போம். அதுக்கு அத்தாட்சியா இந்த 2 வாரத்துல 95 ஐடி மூவ் ஆயிருக்கு. இது 950 ஐடியா நிச்சயமாக மாறும். அப்ப 17 வர ஜான்வரியில ஒரு அற்புதமான இன்கம். ராயல்டி இன்கம் மொத்தம் 18 இன்கம். இந்த ராயல்டி இன்கம் யாருக்கு தரப்போறோம் அப்படின்னா, யாரெல்லாம் இந்த சிஸ்டத்துல 12 ஐடி தராங்களோ அவங்களுக்கு இந்த ராயல்டி இன்கம். இதை மட்டும் ஜனவரி மாசம் நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம். 2 விஷயம் அனௌன்ஸ் பண்ண போறோம் ஜான்வரியில. ஒண்ணு ராயல்டி, இன்னொன்னு
இன்னொன்னு சஸ்பென்ஸ். பாசிவ இன்னும் வேகமா ஓட வைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான விஷயம் கையில கிடைச்சிருக்கு. இந்த அலோகேஷன் சிஸ்டத்தை இன்னும் கொஞ்சம் மாத்த போறோம் ஜான்வரியில. அப்ப பாசிவ் இன்னும் வேகமாக போகும். அதை சஸ்பென்ஷன் வச்சுக்கோ. சோ ஜான்வரியில இந்த ரெண்டு விஷயமும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயமா உங்க கையில கிடைக்க போகுது. அப்ப நம்ம பண்ண வேண்டியது இதை மட்டும்தான். ஞாபகம் வச்சுங்க. 2 4 12 2 4 கொஞ்சம் எல்லாம் சொல்லுங்க. 2 4 2 4 2 என்னை நிலைப்படுத்த, என்னை இந்த உலகத்துல வந்து நிலைப்படுத்த. 4 என்னை நம்பி இருக்கவங்க எல்லாருக்கும். எக்ஸலன்ட் பாஸ்கர் சார், எக்ஸலன்ட். இந்த 4 என்னை நம்பி வந்தவங்க எல்லாருக்கும், என் குடும்பம், என் ஜெனரேஷன், அதுக்காக நான் போடக்கூடிய நபர்கள் 4. 2 4 6 அல்ல, 2 போட்டதுக்கு அப்புறம் 2, அதுக்கப்புறம் அடுத்த 4 போட்டு எத்தனை பேர் பண்ணோம்? 8. இந்த 12 பேர் நம்மை சார்ந்திருக்கும் இந்த ட்ரஸ்ட் மெம்பர் ஆகிறதுக்கும் இந்த 12 பேர் என்பது கண்டிப்பாக நம்ம போட்டோம்னா சிஸ்டம் ப்ரமோட்டர் என்ற பதவியும் நம்ம ட்ரஸ்ட்ல மெம்பர் என்ற விஷயங்களையும் அடைவோம். வர 3ஆம் தேதி ட்ரஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் வேலூர்ல நடக்குது. ஒரு சந்தோஷமான செய்தி. சோ இந்த ட்ரஸ்ட்ல எல்லாரும் மெம்பர் ஆகிறதுக்கு 12 பேர் கொடுத்து இருக்கணும் அப்படின்றது இது கட்டாயம். சோ இந்த 3த்தையும் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா, நம்ம நம்பி வந்தவங்களை இதே சொல்லி கொடுத்தோம்னா நம்ம கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றி அடையலாம். சோ இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம டீமை பலப்படுத்தி எப்படி கொண்டு போக போறோன்றத அடுத்த செஷன்ல பார்ப்போம். இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள யாருக்கா டவுட் இருக்கா இந்த பிளான்ல? ராயல்டி அதான் சஸ்பென்ஸா இருக்கு. ஜனவரில ராயல்டி என்பது 12 பேர் முடிச்சவங்களுக்கு. ஓகேவா? 12 யாரெல்லாம் முடிச்சாங்களோ சார். பழைய 12 புதிய 12 அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும், நம்மை பொறுத்தவரை இந்த 12 பேர் முடிச்சவங்க எல்லாருமே தெய்வம். அதனால பழசு புதுசுலாம் கிடையாது. ஏன்னா அந்த பழைய 12 பேர் தான் திருச்சியில வந்து நமக்கு பலத்தை கொடுத்தது. அந்த 12 பேர் முடிச்சவங்க தான் இன்னும் நம்மளோட இன்னும் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் இன்னொரு பந்து கொடுக்கணும் அவசியமே இல்லை. புதிய நபர்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுப்போம். புதிய நபர்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுப்போம். எல்லாரும் ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நம்மளுடைய டேட்டா பேஸ நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். நம்ம டீம்ல நம்ம எண்ணிக்கை அதிகப்படுத்தோம்னா அந்த வர்றவங்க கிட்ட நீங்க தெளிவா சொல்லுங்க, தம்பி இல்ல தங்கச்சி 2 4 12 இதுல எதுல வேணா நீ முடிவு பண்ணிக்கோ. 2 போட்டுதான் உனக்கு ஜனவரி இன்கம், 4 நீ கொடுத்துட்டா எல்லா டேபிள் இன்கமும் இருக்கு. 12 கொடுத்துட்டா நம்ம ட்ரஸ்ட்ல நீ மெம்பர் லைஃப்ல, உனக்கு அப்புறம் உங்க குடும்பத்துல யார் வேணா மெம்பர் ஆகலாம். இப்படி தொடர்ந்து போகக்கூடிய விஷயங்கள் இதை மட்டும் நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா கரெக்டா இருக்கும். வேற ஏதாவது சந்தேகம் சொல்லுங்க சார். சிஸ்டம் ப்ரமோட்டருக்கு ராயல்டி, சிஸ்டம் மேனேஜருக்கு டபுள் ராயல்டியா? இல்ல, நம்ம இதுல எவ்வளவு பணம் எடுக்க போறோம், இது வந்து ஒரு எளிமையா கொடுக்கணும்னு ஆசை, தொடர்ந்து மக்களுக்கு வரணும்னு ஆசை. ஏன்னா அந்த 12 முடிச்சவங்க தான் நம்மளுடைய ஆணிவேர் இல்லையா? நம்ம சிஸ்டத்துக்கு ஆணிவேரே இந்த 12 முடிச்சவங்க தான். அவங்களுக்கு லைஃப் லாங் ஒரு வருமானம் வந்துகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி டிசைன் பண்ண போறோம். பண்ணிட்டு அதை ஜனவரி மாசம் நம்ம ஷேர் பண்ணலாம். கண்டிப்பா நல்ல விஷயமா தான் இருக்கும். அதுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுது, எங்கிருந்து எடுக்க போறோம், அது எப்படி ப்ரொஜெக்ஷன் பண்ண போறோம் அப்படின்றத பொறுத்து நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம் சார். தேங்க்யூ சார். 18 வருமானம். குட், வெரி குட். ஸ்பாட் கமிஷன், ஜான்வரி இன்கம், ஃபெப் மார்ச் இன்கம், ஏப்ரல் இன்கம், மே இன்கம், ஜூன் இன்கம், ஜூலை இன்கம், ஆகஸ்ட் இன்கம், செப்டம்பர் இன்கம், அக்டோபர் இன்கம், நவம்பர் இன்கம், டிசம்பர் இன்கம், passive first level income, passive second level income, passive third level income, passive fourth level income, royalty. So 18 type of income. இன்னும் ஒரு மேத்தமெட்டிக்கலா சொல்ல போனா
அது எல்லாமே இது உள்ள அடங்கி இருக்கு. அது சொல்லனா ஒரு 20-25 போவோம். 8 ரீபத், அது ஒரு 8 இது போயிட்டு இருக்கோம். நம்ம இப்பவே சொல்லி முடிச்சுக்கோ நம்ம கதைய. அதே மாதிரி இதை சொல்லுங்க தயவு செஞ்சு. ஒரு 1000 ரூபாய் பாசிவ் வேல்யூ, 12 டேபிள் வேல்யூ 23,000 சம்திங், 23 சம்திங், 24,000 செய்யக்கூடிய வேலையை வெறும் ஒரு 1,300 ரூபாய் பண்ணுதுன்ற விஷயத்தை மட்டும் தயவு செஞ்சு எடுத்து சொல்லுங்க. மக்கள் கிட்ட எடுத்து சொல்லுங்க. கண்டிப்பா ரீச் ஆகும் சார். ஒரு மினிமம் ஒரு அமௌண்ட் சார் 1,300ன்றது எல்லாராலையும் முடியும். ஒரு அழகான விஷயம். அதை எடுத்து சொன்னீங்கன்னா நிச்சயமா மிகப்பெரிய டேட்டா பேஸ் நம்மளால உருவாக்க முடியும் சார். மிகப்பெரிய டேட்டா பேஸ் உங்க ஒவ்வொருத்தர் டீம்லயும் இருக்கும். ஒரு 500 பேர் வர்ற வரைக்கும் நீங்க கடுமையா எஃபோர்ட்டை போடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அற்புதமான இன்கம் வந்துகிட்டே இருக்கும் சார். இன்னும் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ல இருந்து நிறைய வரும் சார். கண்டிப்பா நீங்க எங்களோட 5 வருஷம் டிராவல் பண்ண போறீங்க. அதை உறுதிப்படுத்திட்டு இருக்கீங்க. தொழில் வரும்போதெல்லாம் பலம் தந்து நீங்க தான். அதை மட்டும் நீங்க எப்பவுமே ஞாபகம் வச்சீங்க. இந்த சிஸ்டம் உங்களை வந்து மறக்கவே மறக்காது. இந்த சிஸ்டம் என்னைக்குமே உங்களுக்கு நன்றி கடன் போட்டிருக்கும். எல்லாமே டிரான்ஸ்பரன்சியா இருக்கும். சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் கேளுங்க. எல்லாமே உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ்ல சந்தேகமா கேளுங்க. எடுத்து உடனே தரத்துக்கு ரெடியா இருக்கிறாங்க. எல்லாமே எப்படி சொல்றது, டிரான்ஸ்பரன்சியா இருக்கும். ஸோ அதனால நீங்க அதை பத்தி கவலையே பட வேணாம். ஒரு 5 வருஷம் டிராவல் பண்ணுங்க. என்னோட ரிக்வஸ்ட் அதான். நான் டே 1ல இருந்து உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்க விஷயம் இதை நான் ஸ்டாப்பா கொண்டு போக முடியும். இதுல கூட தொய்வு வந்தா வராது. இதுதான் கடைசின்னு நினைக்கிறேன். தொய்வு வராது. வந்தால் கூட இதை சரி பண்ணதற்கு நம்ம கிட்ட ஐடியா இருக்கு. அதனால நீங்க கவலைப்படாதீங்க. ஐடியா இல்லைனாலும் ஐடியாவே கிடைக்கணும் விட மாட்டோம் சார், விட மாட்டோம். ஏன்னா உங்களுடைய பலம் தான், அந்த பலம் தான் ஐடியாவே தர்றது. அதனால நீங்க அதை பத்தி கவலைப்படணும். இப்ப முடிச்சிட்டோம் சார். இன்னும் ஒரே ஒரு விஷயம், இந்த சஸ்பென்ஸ் சொன்னோம்ல, இந்த பாசிவ் இன்கம் வேகமா போறதுக்கு அந்த ஐடியாவும் ஜனவரில பண்ணிட்டோம்னா இன்னும் வேகமா பாசிவ் நமக்கு மூவ் ஆகும். கண்டிப்பா நம்மளுடைய ரீபத் வந்து அந்த 8 ரீபத்தோ இல்ல 1 ரீபத்தோ இல்ல 2 ரீபத்தோ எல்லாரும் பணம் வாங்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பா உருவாகும். அது வரைக்கும் நம்ம தொடர்ந்து முயற்சியை எஃபர்ட் போட்டுட்டே இருப்போம் சார். வேற சார் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இந்த பிளான்ல? சொல்லுங்க சார். ஆமா, 12 பேரை பொறுத்த வரைக்கும் பழசு தான் நான் சொல்லியிருக்கலாம். 8 இருக்குல்ல, அது 8 கணக்கு தான். 12 சார். ஒரே நிமிஷம் நீங்க எல்லாமே புரிஞ்சிருப்பீங்க. ஒரு தொய்வு ஏற்படுது, சின்ன பிரேக் வருது, நமக்கு ஒரு 1.5 மாசம், ஒரு 1,300 கொண்டு வரும். நீங்க எல்லாமே 40 லெவல் வேலட் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க, பாசிவ்லயும் இருக்குங்க. இந்த சிஸ்டம் ஏற்கனவே 40 லெவல் வேலட்ல ஆக்டிவேட் பண்ணத மறுபடியும் 1,300 கொடுத்து பண்ணணும்னு சொல்லிச்சா? சொல்லல. அதே மாதிரி ஏற்கனவே 12 பேர் சிஸ்டம் ப்ரோமோட்டர் முடிச்சா அது 12 தான். அதனால நீங்க கன்ஃபியூஸ் ஆகிக்கே வேணாம். ஏற்கனவே நான் 6 முடிச்சதை இன்னும் 6 பண்ணுங்க சார். இன்னும் 6 பண்ணுங்க. ஏற்கனவே 5 முடிச்சீங்கன்னா இன்னும் 7 பண்ணுங்க. ஆனா அந்த 12 என்பது உங்களுடைய ட்ரஸ்டுக்கு மெம்பர் ஆகிறதுக்குரிய தகுதி, ராயல்டிக்குரிய தகுதி. ஆனா அண்ணன் அரகோண ராமலிங்கம் எல்லாம் டேபிள் மூவ்மெண்ட் அவர் சீக்கிரம் போகணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அதனால அவர் போடக்கூடிய டைரக்ட் எவ்வளவு இருக்குன்னா 100 கூட வரும். வருமா வராதா? அதுதான் முக்கியம் சார். இது வந்து அளவுகோல். இது வந்து ஹலோ, இது வந்து அளவுகோல். இட்ஸ் நாட் எ கோல். கோல் என்பது என்னன்னா, நான் ஒவ்வொரு டேபிளும் போகணும். எனக்கு மேன் பவர் 50 இருக்கு, இந்த 50 நான் புதுசா கொண்டு வரணும். இதுதான் நம்மளுடைய இலக்கா இருக்கணும். உங்களுடைய பொட்டன்சியல் என்னவோ அதை நீங்க யூஸ் பண்ணுங்க. புரியுதா நான் சொல்றது? இந்த 2, 4, 12 என்பது நமக்கு அளவு. நம்ம சிஸ்டத்துல நம்ம இருக்கக்கூடிய அளவுகோல். நான் வேகமா சம்பாதிக்கணும்னா நம்ம எத்தனை வேணா டைரக்ட் போடலாம். ஏன்னா எத்தனை டைரக்ட் கொடுத்தாலும் எவ்வளவு நமக்கு கிடைக்குது? 600 ரூபாய். எப்படி 600 ரூபாய்? 10 பேரை போட்ட உடனே நம்ம என்ன போயிடுறோம்? பிப்ரவரி போயிடுறோம். பிப்ரவரி போன பிறகு ஜனவரில ஏதாவது பிடிப்பு இருக்கா? 100% நமக்கு இன்கம். ஒரு ஐடியா எடுத்தா எவ்வளவு? ஜான்வரியில 500 ரூபாய். ஸ்பாட் கமிஷன் எவ்வளவு? 600 ரூபாய். வெரி குட், வாழ்த்துக்கள். மூணாவது போர்டு போயிட்டீங்க. ராமலிங்கம் சார் 4வது போர்டு உள்ள நுழைஞ்சிட்டார். நான் 3rd போர்டுல இருக்கேன். ஆனா 2nd போர்டு எனக்கு இன்னும் கிரீன் ஆகல.
3 ரெஃபரல் தான் கொடுத்துருக்கேன், இன்னும் 1 ரெஃபரல் கொடுக்கணும். ஆனா என்னுடைய டீம் பாக்யராஜ் சார், ராமலிங்க சார்லாம் ஒர்க் பண்ணி என்னை கொண்டு போயிட்டாங்க. ஆனா நான் இன்னும் 4 ரெஃபரல் கொடுக்காதனால பிப்ரவரி நான் இன்னும் கிரீன் ஆகல. இன்னும் 1 தான் கொடுக்கணும், முடிச்சிருவேன். முடிச்சுட்டு ஓகே. நன்றி சார், நன்றி சார். வேற ஹார்ட் ஒர்க் பண்ணும். வெரி குட், வெரி குட். எலிஜிபிள் சார் நீங்க. இல்ல சார், நீங்க எதுவும் பண்ண வேணாம். நீங்க அதாவது சார் நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு வருமானம் அதிகம் வரணும், இன்னும் நீங்க டேபிள் மூவ் ஆனா எவ்வளவு வேணா டைரக்ட் கொடுங்க. ஆனா ஒன்ஸ் நீங்க பண்ணி கொடுத்துட்டீங்க இல்லையா, யூ ஆர் த ட்ரஸ்ட் மெம்பர், தேர் இஸ் நோ டவுட். யூ ஆர் த தேவையில்லை சார், நீங்க ராயல்ட்டிக்கு அச்சீவ் பண்ணிட்டீங்க ஏற்கனவே. புதுசா வரவங்க ராயல்ட்டி அச்சீவ் பண்ணணும்னா நம்ம கீழே இருக்கவங்க 12 முடிக்க வைக்கணும். இதை நான் சொல்லி தரது நம்ம இனிமேல் சேர்க்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம சொல்லி தரக்கூடிய ஃபார்முலா 2 4 12. இதுதான் சார் விஷயம். செகண்ட் நம்பர் வந்து அவர் இன்ஆக்டிவா சார் இருப்பாரு. செகண்ட் நம்பர் சேர்த்தோம்னா ஆக்டிவ் ஆயிடுவாரு. அதான் கணக்கு. மைக்கு சாட்டு மைக். ட்ரஸ்ட் மெம்பருக்கு 12 நிமிஷம் 1500 ரூபாய் பேமெண்ட் பண்ணிருக்காங்க இல்லையா? இப்போ அவங்க மறுபடியும் எதுவும் பே பண்ண தேவையில்லை. அவங்க எதுக்கு பண்ணணும் மறுபடியும்? ஒன்ஸ் அவங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டாங்க, லைஃப் டைம் மெம்பர். புதுசா வரவங்க 12 பேர் முடிச்சு ஆகணும். சார் ஒரு விஷயம், இப்ப நம்ம எல்லாருமே வந்து 12 பேர் போட்டிருக்கோம். சார் ஒரு நிமிஷம் பேசாதீங்க ப்ளீஸ், பின்னாடி பாருங்க. ஒரே ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு 12 பேரை நம்ம போட்டுட்டோம் அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. 25 டைரக்டர் நம்ம கொடுத்தது பெரிய விஷயம் கிடையாது. 25 டைரக்டர் கொடுத்தவங்க எத்தனை பேர் உங்களோட நிக்கிறாங்கிறது பெரிய விஷயம். அதெல்லாம் ஃபாலோ அவங்க 12 முடிக்க வைக்கிறோம். 12 பேர் போட்டாங்க, 20 பேர் போட்டாங்க, போட்டு என்ன பண்ணுவோம்? நான் இங்க ஊர்ல பண்ணாமையாருன்னு சொல்லி என்ன பண்ணுறது? பசிக்குதா? புரியுதா இல்லையா? அந்த விஷயத்துல நீங்க தெளிவா இருக்கணும் சார். நீங்க வந்து ஏற்கனவே என்ன பண்ணாங்க, நம்ம வந்து சிஸ்டம் வந்தது ஒர்க் பண்ணுவோம் சார், ஒர்க் பண்ணுவோம். 12 பேர் போடுறோம், எந்த பிரச்சனை? 12 பேர் யாரு? நாம என்ன பண்றோம்? நாம எந்த டாக்டர் ஃபுல் பண்ணிக்கணும், உழைக்கிற நபரா இருக்கணும். அதை விட்டுட்டு நான் 12 பேர் போட்ட வேலை முடிஞ்சது பாத்தீங்கன்னா உங்க வேலை முடிஞ்சதுதான். இன்கம் வராது. இருக்கலாம். நான் திரும்ப சொல்லிடுறேன், இது வந்து பியூர்லி ஒர்க்கிங் பிளான். இப்ப பார்த்து ஆக்டிவ் பிளான்ல இருந்து பேசிக் போறோம். அப்ப என்ன பண்ணணும்னா, நம்ம போய் முன்னாடி பண்ண தப்ப பண்ணாம புதிதா ஒரு 4 நபர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. முதல்ல 2 பேர் போடுங்க. அவசியமே இல்லை. இப்ப எடுத்தோன்னா 12 பேர் போடுங்க, அவசியமே கிடையாது. முதல்ல 2 நபர்களை நல்ல நபர்களா போடுங்க. அவருக்கு 2 விஷயம் சொல்லி கொடுங்க. ஒண்ணு, நம்ம சைட்டை ஓபன் பண்றது தெரியும். எத்தனை பேருக்கு சைட் ஓபன் பண்ணாம தெரியாம என்ன தெரியுமா? நம்ம ட்ரஸ்டோட நம்மளுடைய அட்ரஸ் வந்து யாருக்குமே தெரியல. வெப்சைட் அட்ரஸ் ஐடி நம்பர் மாத்திருக்கீங்க சார். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம் மேல தப்பு சொல்லக்கூடாது. சிஸ்டம் மேல தப்பு இல்லை, ஒண்ணுமே தப்பு. அப்ப முதல்ல இப்ப வந்து 150 பேர் பாத்தீங்கன்னா நாம தான் இந்த சிஸ்டத்தோட பில்லர்ஸ். உண்மைதானே? நம்ம 20,000 பேர் பத்தி நம்ம கவலைப்படுறோம். இன்னைக்கு இங்க வந்து 150 பேர் தான் பில்லர்ஸ். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, போய் அந்த 12 பேரை ஒண்ணு ஒர்க் பண்ண வைக்கணும். இல்ல புதுசா 12 பேரை பார்த்துப்போம். நெக்ஸ்ட்ங்கிற பழக்கத்துக்கு கொண்டு வந்து அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, இதை மட்டும் பண்ணா போறோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. இப்ப சார் சொன்னது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்களேன். நீங்க சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஆயிட்டீங்க. நீங்க மே மாசத்துல டிராவல் பண்றீங்க, 12 முடிச்சிட்டீங்க. யுவர் சிஸ்டம் ப்ரொமோட்டர், நீங்க ட்ரஸ்ட் மெம்பர் தான். நீங்க ராயல்ட்டிக்கு அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டீங்க. எக்ஸ்ட்ரா நீங்க ஒரு ஐடி கூட கொடுக்க வேணாம், இல்ல கொடுங்க, அதை பத்தி பிரச்சனை. 12 முடிச்சிட்டீங்க. சப்ஜெக்ட் என்ன? 12 முடிச்சிட்டீங்க. கிளியர்? இல்ல நான் 8 தான் சார் முடிச்சிருக்கேன். சரி, இப்ப 4 முடிங்க. ஓகே, கிளியரா? ரைட். இப்ப என்ன சொல்றேன், எதுக்கு இந்த 2 4 12 சொல்லி தரேன்னா, நீங்க புதிதாக போடக்கூடிய 4 நம்பர் எதுக்காக போடுறோம்? 12 டேபிள் இன்கம் வாங்குறதுக்காக போறோம். அது புரிஞ்சுட்டீங்களா? அப்ப அந்த 4 பேருக்கு நீங்க என்ன சொல்லி தரீங்கன்னா, ஏ கிட்ட என்ன சொல்றீங்கன்னா 2 4 12 பத்தி சொல்றீங்க.
தொல்லை பத்தி சொல்லும் போது கொஞ்சம் அழுத்தமா சொல்லுங்க. அவங்களுடைய வாழ்க்கை நான் எதிர்காலம் நான் ட்ரஸ்ட் மெம்பர் ஆனா என்ன கிடைக்கும் அப்படின்றத நீங்க சொல்லும் போது இந்த 12 இந்த ஏ என்ற ஒரு 12 முடிப்பார், பி என்ற ஒரு 12 முடிப்பார், சி என்ற ஒரு 12 முடிப்பாரு, டி என்ற ஒரு 12 முடிப்பார். நம்ம 2வது லெவல்ல 48 பேர் வந்துடுறாங்க. இந்த 48 பேர் தான் உங்களுடைய 25 லெவல இழுத்துட்டு போகக்கூடிய மிகப்பெரிய பலசாலியா இருப்பாங்க. அததான் இந்த சிஸ்டம் சொல்லி தருது. உங்களோட 2வது லெவல நல்லா ஃப்ரேம் பண்ணுங்க, இவங்களுக்கு சொல்லி கொடுங்க. உங்களுக்கு கிடையாது, நீங்க தான் ஆல்ரெடி கூடவே இருக்கிறீங்களா, எல்லாமே நீங்க எலிஜிபிள் ஆயிட்டீங்க. உங்களுக்கு எதுவுமே தடை இல்லை. நீங்க இனிமேட்டு வாரம் வாரம் இன்கம் ஆகும். பேசிவ்ல இவ்வளவு ஐடி கொடுத்துட்டு வருமானம் வரல, நீங்க எவ்வளவு ஃபீல் பண்ணீங்கன்னு எங்களுக்கு தெரியும் இல்லையா? அதுக்காக 40 லெவல் கொண்டு வந்தோம். 40 லெவலையும் உங்களுக்கு வருமானம் பத்தல, பேசிவே நீங்க நம்பி கூட்டு வந்த 30 பேர் உங்களை என்ன சார் எங்களுக்கு 500 ரூபாய் வரல, உங்களுடைய வருமானத்தை விட நீங்க அதிகமா ஃபீல் பண்ணது எனக்கு தெரியும் சார். 10 பேர் சேர்த்துட்டேன் சார், 500 ரூபாய் கூட வரல சார் இல்லையா? அதற்காக கொண்டு வந்ததானே இந்த 1300 இல்லையா? உண்மையா இல்லையா? அப்ப இந்த 1300ல நம்ம அதிகமா டேட்டா பேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? அப்ப பண்ணணும்னா இந்த 2-4-12 சொல்லி கொடுப்போம். இந்த ட்ரஸ்ட் மெம்பரா இந்த 4 பேருமே ஆக்குவோமே. அப்ப என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? நம்ம டீம்ல வால்யூம் ஆஃப் மெம்பர்ஸ் அதிகமா வருவாங்க. சோ இந்த 48 பேர்ல பாசிபிலிட்டிஸ் 30 பேர் ஒர்க் பண்ணா கூட இந்த 25 லெவல்ஸ்ல கவுண்ட் வந்துகிட்டே இருக்கும். நம்மளுக்கே தெரியாது வாரம் எத்தனை அடி உழுதுன்னு. நம்ம ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது தான் தெரியும், ஓ நம்ம 5வது லெவல் இவ்வளவு ஐடி வந்திருக்கா, 6வது லெவல் இவ்வளவு ஐடி வந்திருக்கா, பிப்ரவரி மாசம் நம்ம உள்ள போய் அங்க 2வது லெவல் 3வது லெவல் இவ்வளவு ஐடி வந்திருக்கு, இப்படி என்ற விஷயங்கள் நமக்கு பலனா இருக்கும். அதுதான் இந்த சிஸ்டம் சொல்லி தருது. இந்த 2-4-12 நம்மளுடைய புதிதாக சேரக்கூடிய நபர்களுக்கு நம்ம சொல்லி கொடுப்போம். அது இல்லாம நம்ம ஏற்கனவே சேர்த்த 12 பேர், இப்ப புகழேந்தி சார் இருக்காரு, அவர் 12 பேர் சேர்த்திருக்காரு. இந்த 12 பேரையும் புரிய வச்சு நெகட்டிவா இருந்தாலும் அவங்களை கூப்பிட்டு இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நேரடியாக பார்க்கும்போது இந்த 12 பேரையும் ஆக்டிவா மாத்துறதுக்கு முடியுமா முடியாதா? கண்டிப்பா 60% நடக்குமா நடக்காதா? 40% எவ்வளவு சொன்னாலும் சில பேர் கேட்க மாட்டாங்க, விட்டுருங்க அவங்கள. அப்ப இந்த 60% பேரை 12 முடிக்க வச்சு நானும் உங்களை போல ட்ரஸ்ட் மெம்பர் ஆகிறோன்னு வாய்ப்பு இருக்கா இல்லையா மாறத்துக்கு? அப்ப நம்மளோட டேட்டா பேஸ் அதிகமா இருக்கும். புதிய நபர்கள் தான் நான் பார்க்கணும்னு நான் சொல்லல, பழைய நபர்களை ஆக்டிவ் பண்ணுங்க. ஒரு விஷயம் தெரியுங்களா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் வாரம் 97 பேர் 7000 பேர் 2 ஐடி கொடுக்காம இருக்கிறாங்க இல்லையா? அவங்கள 90 பேர் மனசு மாறி லெவல் ஆக்டிவேஷன் பண்ணிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய வெற்றியா இல்லையா? அப்ப 90 பேரு மனசுல இந்த 1300 கான்செப்ட் அவங்க மனசை மாத்திருக்கா இல்லையா? இது கொஞ்சம் கொஞ்சமா மாறும் சார். இந்த நிலைமை எப்ப மாறினா, அடிக்கடி ராமலிங்கம் சார் சொல்லுவாரு, 7 பேர் 8 பேருக்கு எல்லாருக்கும் போக ஆரம்பிச்சோன்னு நம்மளை விட்டு போனது கூட எல்லாம் வருவாங்க சார். இது கண்டிப்பா நடக்கும், சக்சஸ் ஆகும் அப்படின்னு அதை நோக்கிதான் நம்மளுடைய பயணம் இருந்துட்டு இருக்கு. இது கண்டிப்பா எல்லாமே பாசிட்டிவா இருக்கும் சார். அதை நோக்கிதான் நம்ம பயணப்பட்டு இருக்கோம். கால் பண்ணி ஆக்டிவ் பண்ணிருக்காங்க. நம்ம வாலண்டியரா ஒர்க் பண்ண ஓசூர் பாலமுருகன் சார் 3 மாசமா கம்யூனிகேஷன் இல்லை. நேத்து போன் பண்ணி இந்த 1300 நான் எப்படி ஒர்க் பண்ணணும் சார் கேட்கிறாரு, எப்படி ஒர்க் பண்ணணும்னு கேட்கிறாரு. அப்ப விட்டு போன சொந்தங்கள் எல்லாம் வருது சார், நம்ம நோக்கி வரும். மிகப்பெரிய ஒரு டேட்டா பேஸ் உருவாக போகுது Cash25ல. நம்ம எதெல்லாம் சாதிக்கணும்னு நினைச்சோமோ அது ஒவ்வொன்றும் சாதிப்போம். தொடர் முயற்சி வேணும் சார், தொடர் முயற்சி வேணும். இந்த இன்வால்மெண்ட், இந்த Cash25 இன்வால்மெண்ட் அதிகமா இருக்கணும், டெடிகேஷன் இருக்கணும். அது அடிக்கடி சொல்ற வார்த்தை தான். பிளேடால கீழ்ச்சா கூட என்ன வரணும், ரத்தம் Cash25 வரணும். அந்த மாதிரி வரணும். அந்த மாதிரி இன்வால்மெண்ட் இருந்ததுன்னா மிகப்பெரிய வெற்றி நம்ம அடைவோம் சார். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம் சார்.